மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஎன்எம்ஆர்பி லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். 30/7/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் கீழே வரக்கூடிய இந்த லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் பே மேட்ரிக்ஸில் லெவல் 11 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அதாவது மினிமம் ஸ்டார்டிங் 35,400 1,30,400 வரைக்கும் சேலரி இருக்கும். டோட்டலாக 60 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் டேர்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 18 வேக்கன்சி இருக்குது. அதாவது ஜென்ரலில் 9, உமனில் 4, எக்ஸ் சர்வீஸில் 1, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்லேயே ஜென்ரலில் 1, பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் 2, உமனில் 1 வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 18 வேக்கன்சி. பிசியை பொறுத்த வரைக்கும் 16 வேக்கன்சி, பிசிஎம்மில் 2 வேக்கன்சி, எம்பிசி டிஎன்சியில் 12 வேக்கன்சி, எஸ்சியில் 9 வேக்கன்சி, எஸ்சிஏயில் 2 வேக்கன்சி, எஸ்டியில் 1 வேக்கன்சி, டோட்டலாக 60 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கான ஸ்ப்ளிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆன்லைனில் இதற்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 30/7/2025. முன்னாடி சொன்ன மாதிரி தான் லெவல் 11 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 35,400 1,30,400 வரைக்கும் சேலரி இருக்கும். சரிங்களா? ரிசர்வேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் 200 பாயிண்ட் ரோஸ்டர் படி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், செலெக்ஷனும் அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டும் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட் 1/7/2025. எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்க்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஓசி கேண்டிடேட்லேயே ஆல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 32 வயது வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸாக ஓசியில் வந்து 42 வயது ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஓசி கேண்டிடேட்க்கு 48 தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சரிங்களா? அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கெலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கன்செஷன் இதெல்லாம் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூல் படி உண்டு. சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி 2 இயர்ஸ் கோர்ஸ் முடித்திருந்தால் அப்ளை பண்ணலாம். அல்லது கேண்டிடேட் வந்து 1 இயர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் முடித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதில் எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி என்னென்ன எதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் அண்ட் மார்க்ஸ் வந்து எடுத்துப்பாங்க, எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. சரிங்களா? டிப்ளமோ இன் எம்எல்டியில் நீங்கள் எடுத்த மதிப்பெண், அதாவது டிஎம்எல்டி 2 வருடத்தில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் வந்து 50% கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. 12ஆம் வகுப்பில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் 30%, 10th நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணில் 20%. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி கேண்டிடேட்ஸ்னால் பார்த்திங்கன்னா 300 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேண்டிடேட்ஸ் 600 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் www.mrb.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் நீங்கள் போயிட்டு அதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அதுக்குள்ளே வந்து லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர், மெயில் ஐடி இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடியாக வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சைன் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய நேமும் கண்டிப்பாக இருக்கணும். அதில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராப்பரான மேண்டேட்ரி ஃபீல்டு இது ஏதாவது ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதாவது எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் ரிட்டர்ன்லையோ இல்லை டேரெக்டாக போய் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 7th floor 359 அண்ணா சாலை, தேனாம்பேட், சென்னை 6,06,000 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போய்ட்டு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதாவது லோக்கல் பாடியிலையோ ஸ்டேட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான்
என்ஓசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டிக்ளரேஷன் நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டு, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து சைன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, அதே மாதிரி உங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதற்கு கரஸ்பாண்டிங்கான டாக்குமெண்ட் ப்ரூஃபும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும்னா mrb.tn.gov.in வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, இமெயில் ஐடி, எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் மற்றும் மெயில் மூலயமாக உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து, அதாவது யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் திரும்பி லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கேட்டகரி என்ன கொடுத்துருக்கீங்களோ அதற்கு உங்கள்கிட்ட ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுருக்கணும். வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கேட்டகரிக்கும் எலிஜிபிள், இல்லைனா அன்ரிசர்வ்டாக தான் எடுத்துப்பாங்க. சரிங்களா? இதற்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.